Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறைகூவல். பயங்கரவாதத்தை வளர்க்கும் நிதியை தடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். மறைந்த மூத்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. கடைசி வரை தமிழுக்கு தொண்டாற்றியதாக முதல்வர் புகழஞ்சலி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய தினகரன் மீண்டும் அண்ணாமலையுடன் சந்திப்பு. கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருத்து. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு. 50% ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற அரசு அறிவுறுத்தல். காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார் நடிகர் விஜய். தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 2000 பேரை சந்திக்க ஏற்பாடு. மலேசியாவில் நடைபெறும் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் டபுள் ட்ரீட் கொடுக்க ஏற்பாடு. இசை நிகழ்ச்சியுடன் பாடல் வெளியிடப் போவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறைகூவல் விடுத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் அதற்கான நிதியை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவிலான சுகாதார குழு, ஆப்பிரிக்க இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு உள்ளிட்ட புதிய முன்னெடுப்புகளை பிரதமர் முன்மொழிந்தார். ஆப்பிரிக்காவுடன் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். மறைந்த மூத்த கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். செய்தி வாசிப்பாளரும் கவிஞருமான ஈரோடு தமிழன்பன் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பன்முக ஆற்றல் கொண்ட ஈரோடு தமிழன்பன் கடைசி வரை தமிழுக்கு தொண்டாற்றியதாக புகழஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஈரோடு தமிழன்பனின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மிகவும் மோசமடைந்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் முயற்சிகள் ஒன்றும் பலனளிக்காமல் உள்ளன. எனவே கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் நிறுவனங்கள் 50% ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அறிவுறுத்த வேண்டும் என அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. குப்பைகளை பொது இடங்களில் எரிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சுமார் 95% SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சுமார் 38% விண்ணப்பங்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தங்களுக்கு வாக்குரிமை கிடைக்குமா என்ற ஐயப்பாட்டில் மக்கள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் SIR படிவங்களின் நிலைகளை தெரிந்து கொள்வது குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. votereci.gov.in என்ற லிங்கை பயனாளர்கள் கிளிக் செய்து லாகின் செய்ய வேண்டும் என்றும், பின்னர் வாக்காளர் அடையாள எண்ணை பதிவு செய்தால் FIR படிவம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது என வந்தால் சேர்ந்து விட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அக்கட்சியினரிடம் இருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக EPS சாடியுள்ளார். அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி என்ற பெயரில் விழுப்புரம் திமுக ஒன்றிய செயலாளரான பாஸ்கரன் கடந்த 6 மாதங்களாக ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற திமுகவினரின் செயல்களை கட்டுப்படுத்த முடியாத தலைவராக முதலமைச்சர் இருப்பதாகவும் EPS கடுமையாக சாடியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்துகிறார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் தனது பரப்புரையை நிறுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் தனது மக்கள் சந்திப்பு திட்டத்தை மாற்றி அமைத்துள்ளார். இதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் நடத்துகிறார். நலிவடைந்த மக்கள், விவசாயிகள் என 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. QR கோட் மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தாவேக தெரிவித்துள்ளது.
நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறுகிறது. இதை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கமாக நடைபெறும் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு மாறாக இது நடத்தப்பட உள்ளதாம். கான்சர்ட் ஸ்டைலில் நடத்தப்பட உள்ள இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தளபதி கச்சேரி என்ற பாடலை நடிகர் விஜய் பாடி பின்னர் ஆடியோ லான்ச் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு பாஸ் விற்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.